பரந்தூர் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைன்னு பார்க்கக்கூடாது. பரந்தூர் விவகாரமும் ஒரு பிரச்சனை. அது மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு தான் போக முடியலனாலும் தன்னுடைய கட்சி பிரதிநிதிகள் அனுப்புறது, மாநாடுகள் நடத்துறது, கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, ஊர்வலம் நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறதுன்னு ஒரு தீவிரமான அரசியல்ல அவர் களமாடினாதான், வளருகிற கட்சிக்கு அது ஒரு அடிப்படையாக, ஒரு அடித்தளமா அமையும்னு நான் பார்க்குறேன். முதல்வர போய் பார்க்கட்டும், தாராளமா பார்க்கட்டும். அத பத்தி எதுவும் இல்ல. அவர் வைக்கிற யோசனைகள் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்துறத விட, அவர் கட்சியிலயும் நட்பு வட்டத்திலயும் சில புத்திசாலிகள் இருக்கிறாங்க. வேற எங்க சாத்தியமுள்ள இருக்குன்னு 2, 3 சாய்ஸ் அவர் சொல்லட்டும். இல்ல அவர்ட்ட பணம் இருக்கு. ஒரு நிபுணர் குழு அவரே ஒரு பணம் ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு சின்ன ஆய்வு நடத்துங்க. அரசாங்கத்துக்கு நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போறேன். இங்க வேண்டாம், இங்க எங்கேயாவது பண்ணுங்கன்னு ஒரு சாய்ஸ் கொடுங்க. பரந்தூரில் வேண்டாம், விமான நிலையம் வேணும். ஆனா இங்க வேண்டாம். நீ அப்படி பார்த்தா சார், எங்கேயுமே விமான நிலையம் அமைக்க முடியாது. தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நீங்கள் இத்தனை 100 ஏக்கர்ல விமான நிலையம் அமைச்சிங்கனாலும் குறைஞ்சது 1000 குடும்பங்கள் தங்களுடைய இடத்தை விட்டு பெயர்ற மாதிரி தான் சூழல் வரும். அப்ப பிராக்டிக்கலா என்னன்னு யோசிக்கணும். ஒரு தலைவர், வருங்கால தமிழகத்துக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர், ஆட்சியில இருந்தாலும் சரி, அல்ல ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு அறிக்கைகள் விட போற இடத்துலயாவது விஜய் கண்டிப்பா இருப்பார். அந்த எதிர்பார்ப்புலையும் அந்த ஏக்கத்திலையும் தான் நான் அதை சொல்றேன்.